உங்களுக்கெல்லாம் இடையூறாக கேமராவை வைத்திருக்கிற யூடியூப் மீடியா நண்பர்களுக்கும், அவங்க உங்களுக்காவது கொஞ்ச நேரம்தான் இடையூறு, எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இடையூறு. அவங்க அதை வெட்டி ஒட்டி ஒரு கெட்ட வார்த்தையை தலைப்பாக போட்டு, ஐயோ அந்த வார்த்தையை படித்த உடனே 10 பேர் பதறி ஃபோன் பண்ணி திட்டி, நாள்தோறும் எம்ஜிஆருக்காவது ஒரு வில்லன் தான் எங்களுக்கு இவ்வளோ. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இனிய நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழுக்கும் வயதாவதில்லை, தமிழ் படித்தவர்களுக்கும் வயதாவதில்லை. ஆறு அழகப்பன் பாருங்கள், எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு ஆர்வமாக அவர் எவ்வளவு செய்திகளை குறித்து கொண்டு வந்து பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். நான் ஆரம்பத்தில் ராமலிங்கர் பணிமன்றம் என்ற அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் அமைத்திருந்த அமைப்பிலே கல்லூரி படிக்கிற காலத்திலே மேடையிலே கொஞ்சம் பணிகளெல்லாம் செய்வோம். டாக்டர் ஔவை நடராஜன் எங்களை அதற்கெல்லாம் பழக்கினார். முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் திருச்சியிலிருந்து ரயிலில் வருகிறார், நீ போய் அழைத்து வா என்று என்னை சொன்னார். அப்போது நான் அவர் ரயிலில் வருகிற அந்த பெட்டியை தேடி அதன் வாசலிலேயே நின்றேன். சும்மா அப்படி ஒரு கிரேக்க சிற்பம் மாதிரி வெள்ளவெளேல்னு ஒரு தோற்றம் அவருக்கு. அந்த பெட்டியை விட்டு நெடு நல்ல உயரம் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் இறங்குறார். கையில் ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸ் வச்சுருக்கார், வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளோண்டு ஒரு ப்ரீஃப் கேஸ் அவருடைய தேவைகளுக்காக. அதை அவர் எடுத்துக்கிட்டு அப்படி இறங்கினார். நல்ல முதுமை அப்போவே அவருக்கு. நான் விழாவுக்கு அழைக்க போயிருக்கிறேன், அதனால் ஐயா பெட்டியை கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு வர்றேன், வெளியில் வாகனம் நிற்கிது, பெட்டியை கொடுங்கன்னு. பெட்டியை கொடுங்கன்னு நான் சொன்னபோது அவர் ஒரு பதில் சொன்னார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை. அப்படியே அசந்துட்டேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, பெட்டியை அடுத்தவங்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எனக்கு வயசாகலை தெரியுமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நடந்து அந்த ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நடந்த காட்சி இன்னும் என்னுடைய மனசில் அப்படியே நிற்கிது. முதுமை என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு இளமையில் முதுமை வந்து விடுகிறது. மனதளவில் அதை நிராகரித்து விட்டவர்களுக்கு முதுமை கூட அவர்களை நெருங்குவதற்கு அச்சப்படுகிறது. அது ஒரு தனி குணம். பாருங்க, தனியாக வந்திருக்கிறேங்கிறார், இந்த வயதில் ஒரு தனியாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அவருடைய அந்த தமிழ் ஆர்வத்தை நான் முதலில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு, கற்பதும் நிற்பதும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ரொம்ப சிம்பிள், திருக்குறளே இருக்கு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். படிப்பது மட்டும் போராது, படித்த வழியிலே மனிதன் நிற்க வேண்டும். என்ன படித்திருக்கிறானோ எல்லா படித்த வழியிலே நிற்க முடியாது, அதில் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு உகப்பானது, எனக்கு சரியானது, இது எனக்கு சரியில்லாதது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருக்குறளில் மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒன்று நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமாக கேட்டுக்கிற பொறுமை அவருக்கு உண்டு. ஏன்னா எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். என்னை எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறார். இன்னைக்கு அப்படி சொல்கிறவங்களே உலகத்தில் கிடையாது. நீ மட்டும் என்னை எதிர்த்த ஒழிச்சுட்டு மறுவேலை போப்பேன். அந்த உணர்வு இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை. என் கருத்திலிருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. அது மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாரவனான் இருக்கலாம். மாறுகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு உரிமை தரப்பட வேண்டும். மத நூல்கள் அதை தருவதில்லை. மத நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை. விசாரிப்பதை, கேள்வி கேட்பதை, சிந்திப்பதை, ஆலோசிப்பதை, அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை மத நூல்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல.
என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதென்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான் வள்ளுவர் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை முறை. அதனால எது சரியில்லையோ அதை தூக்கி அந்தாண்ட தள்ளி வச்சிடலாம். ஆனால் எது சரியோ அதை நான் பின்பற்ற தொடங்கலாம். இந்த உலகத்தில் 1000 நல்லவை இருக்கலாம், 1000 நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் இதுவும் சரியா இருக்கு. சில பேர் நாய் வாய் வச்ச மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவான், எல்லாத்திலையும் போய் தானே அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இது செய்யணும், எல்லாம் நல்ல. ஒரே வார்த்தை சொன்ன, தம்பி எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது, ஆனால் நீ செய்கிற எல்லாமே நல்லதாக செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். எல்லா நல்லதையும் நானே பண்ண முடியாது, ஆனால் நான் செய்கிற எல்லா காரியமும் நல்ல காரியமாக பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பின்னா ஒரு 5-6 நல்லது எவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஒரு பெரிய நல்லதுகள் எல்லாம் உலகத்தில் செஞ்சுட்டு போக முடியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்வதில் ஏற்பதை ஏற்கலாம், ஏற்க மறுப்பதை நீங்கள் மறுக்கலாம். நிற்க அப்படின்னு ஒரு எல்லை கொடுக்குறாரு. புத்தக கண்காட்சியில் அந்த தலைப்பு நான் வச்சிருக்கிறேனே எதுக்காக அப்படின்னா, சார் இந்த உலகத்தில் ரொம்ப சிம்பிளாக புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி ஒரே வரியில் ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி? அவன்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்குறான், சார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரே வரி திருவள்ளுவர் சொன்னார். மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும், விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாதுன்றது. புஸ்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனால் புத்தகம் படிக்க தெரியாட்டி அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். விலங்கு மாதிரி யார் புத்தகம்லாம் எடுத்து படிக்காதவன். இதை விட சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சில பேர் வெக்கம் இல்லாமல் தன்னை விலங்குன்னு ஒத்துக்குவான். இப்பெல்லாம் நாங்கள் வசதியாக இருக்கிறோம், பிளேனில் வரோம். அப்போல்லாம் சொற்பொழிவாளரை பிளேன்லேயே ஏற்ற மாட்டான், அது ஏதோ தீட்டுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பேன். காரே கொடுக்க மாட்டாங்க, பஸ்ஸில் தான் போயாகணும். அந்த ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டு நான் பஸ்ஸில் போகும்போது சார் ஒரு கியூ, ஒரு வரிசை, அந்த வரிசையில் பாருங்கள் உள்ளே போனோம், நம்பவே முடியாது. பஸ் வந்து நிற்கிது, பயங்கர கூட்டம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த கூட்ட வரிசையை அப்படி ஒரு தள்ளிட்டு, அதுவும் ஒரு ஒரு தாய்மை அடைந்த பெண் நிற்கிறாங்க வரிசையில், அவங்கள ஒரு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஏறி போய் உள்ளே போய் சீட் பிடிச்சான், இடம் பிடிச்சி உட்காந்தா. அப்புறம் நாங்கள்லாம் வரிசையில் ஏறினதுக்கப்புறம் எனக்கு கொதிப்பு. நான் நேராக அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வரிசையில் நிற்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை, அதுவும் ஒரு பெண் நிற்கிறாங்க, தாய்மை அடைந்தவங்க நிற்கிறாங்க, அவங்கள தள்ளிக்கிட்டு நீ போய் ஏறி போய் ஒரு சீட் பிடிச்சி உட்காடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அவன் சொன்னான், இல்லை இப்போ என்னங்கிறன்னு. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சாச்சும் உட்காந்தாச்சு, இது எதுக்கு இல்லை இப்போ என்னங்கிற அப்படின்னு. நான் யோசித்தேன், மனுஷன் இல்லாததுக்கிட்ட எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இங்கே உட்காந்து. எங்கே